இன்னைக்கு யாரும் யாரையும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு கூட்டம் ஒருத்தன் பின்னாடி போகுது, இன்னும் 2 கூட்டம் அவனை அழிக்கிறதுக்கு தயாராக நிற்கும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஏழை வீட்டு ஒரு பொண்ணு வருது, ஒரு பெரிய இடத்துலேருந்து சம்மந்தம் வந்திருக்கு, ஒரு 50 லட்ச ரூபா நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னா உனக்கு இது தேவையா? உனக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னா ஒரு கிராமத்தில் அந்த பிள்ளையும் அந்த குடும்பத்தையும் தூங்கவே விட மாட்டாங்க. எவெல்லாம் நெகட்டிவாக பேசுனானோ அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறந்தோன்னா அவன் ஆப்பிள் வாங்கிட்டு வருவான், கொய்யாப்பழம் வாங்கிட்டு வருவான். இவன் வாழ்த்தி அந்த குழந்தை வளரணுமா? எங்கள் ஊர்ல எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு இருக்கிறான்னா மாங்கல்யத்துக்கு கட்ட போகிறாங்கல்ல, அப்போ அரிசனை கொடுப்போம்ல, இந்த குட்டிக்கு வந்த வாழ்வை பாரு, இந்த பையன் இவ்வளோ பெரிய வீட்லையா, என்ன தேவாலு அப்படின்னு சொல்லி தூக்கி போடும், பஞ்சர் ஆக்கிட்டான். அப்புறம் அதையும் சரி செஞ்சுட்டு திருப்பி போய் அட்டம் பண்ணும்போது தோத்துட்டான். அப்போ அதை கொண்டாடுறாங்க. நான் சொன்னேன்ல, இவெல்லாம் தேர மாட்டான். அவன் அழுதுகிட்டு சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டான். திருப்பி என்னை வந்து பார்த்தான், ட்ரை பண்ணுறா, ஜெயிச்சிருவ, உனக்கு போலீஸ் வேலை கிடைக்கும், நீ போலீஸ் ஆவ. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவனுடைய அப்பா அம்மா விடாமுயற்சியாக அந்த பராசக்தி கோயிலுக்கே போயிட்டு இருந்தாங்க. அந்த சாமியோட சக்தி தாங்க அப்படி வந்துருச்சு அவனுக்கு. புரியுதுங்களா? அப்போ போலீஸ் வேலைக்குள்ள எவ்வளோ இடையூறுகள் இருக்குது, நிம்மதியே இருக்காது. ஆனால் இவங்க மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, அதில் வர 25,000 30,000 வணிகத்தை தான் பார்க்குறாங்க. சென்னை மாதிரி நகரத்தில் நாங்கள்லாம் அழுக்கு சட்டை போட்டு போனால் எவனுமே கண்டுக்க மாட்டான். புரியுதா? கடவுளே சிவபெருமானே நேரடியாக வந்து நந்தன சிக்னலில் உங்கள்கிட்ட உண்டியலை குலுக்கி காட்டினாலும் சிவபெருமானுக்கு 2 ஓரமானுங்களே கொஞ்சம் அப்படி தான் பார்ப்பானு. நீங்கள் சிவன்லாம் அவன் கவனிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. நீங்கள் வீடு கட்டினாலும் சாபம் கொடுப்பாங்க, நீங்கள் வீட்டை இடித்தாலும் சாபம் கொடுப்பாங்க. ஏதோ இந்த சொல்லுவாங்கள்ல, தப்பி பிறந்த ஒரு குழந்தைன்னு தம்பிரான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஊரில் எவனாவது ஒருத்தங்க உங்கள் மேலே உண்மையாக விசுவாசமாக எவனாவது ஒருத்தனை பார்க்கலாங்க. இவ்வளோதான் விஷயம். கல்யாணம் பண்ணிங்க, பிறந்தநாள் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு 2 பிச்சைக்காரனை கூட்டியாந்து சோறு போட்டுருங்க. அவன் உங்களை மனசார வாழ்த்திட்டு சாமி எஜமா நீ 100 வருஷம் நல்லா இருப்பான்ட்டு போயிடுவான். ஒரு கடினமான பேக்ரவுண்ட்லேருந்து மேலே அடுத்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து அதை உருவாக்கிக்கிறதுங்கிறது ரொம்ப சவாலான காரியம். இன்னைக்கு அது இன்னைய காலகட்டத்தில், இன்னைக்கு இருக்கிற இந்த விஷுவல் மீடியாவில், இன்னைக்கு இருக்கிற அந்த டெக்னாலஜியில் ஒரு தனி மனிதன் வளர்றதுங்கிறது அவ்வளோ சாமானியம் கிடையாது. எந்த டெக்னாலஜி நமக்கு உதவியாக இருக்கோ அதே டெக்னாலஜி, அதே மனிதர்கள், அதே நண்பர்கள் நம்மளை காலி பண்ணிடுவாங்க. இது ரொம்ப இன்னைக்கு இருக்கிற விஷயம். இன்னைக்கு யாரும் யாரையும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு கூட்டம் ஒருத்தன் பின்னாடி போகுது, இன்னும் 2 கூட்டம் அவனை அழிக்கிறதுக்கு தயாராக நிற்கும். இவ்வளோதான் விஷயம். அப்போ யாரையும் சரி பரவாயில்ல, அவர் கொஞ்ச நாள் வரட்டும், கொஞ்சம் பேஸ் கொடுப்போம் அப்படிலாம் யாருக்கும் இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால அது மொத்தமாகவே தெரியும். வேறு வழி இல்லாமல் நிறைய பேரோட நீங்கள் நண்பர்களாக இருந்திருப்பீங்க. அங்கே இருந்த சூழல்கள் வந்து அப்படி இல்லை இருந்திருக்காது. ஒருத்தருக்கு ஃபேவராக பண்ணிக்கிறது தான் பார்ப்பாங்களே வஞ்சிய உங்களுடைய உணர்வுகளை அவங்க கரெக்டாக பார்த்துக்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப நீங்கள் ஆன்லைன்லாம் எடுத்து பார்த்தாவே தெரியும். இன்னைக்கு இருக்கிற கருத்துக்கள், இன்னைக்கு இருக்கிற பேச்சுகள், இன்னைக்கு இருக்கிற எல்லாத்தோடைய கருத்துக்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அவன் ஏதோ ஒன்று சொல்கிறான், அதை கேட்போம், இல்லை அவர் ஏதோ வரட்டுப்பா அவர் ஆதரிப்பான் அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் கிடையாது. அந்த பேசலாம் இல்லை, அந்த விஷயங்கள்லாம் இல்லை. அப்போ அவர் சவாலாக வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் போய் நிற்கிறேங்கிறாங்க. நான் இப்போ ஏதோ ஓப்பனாக சொல்கிறேன்னா, இப்போ ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் பேசுகிறாரு, அவர் என்ன செய்ய வர்றாருன்னு கூட பார்க்கறதுக்கு கூட விட மாட்டுறாங்க. அதுக்குள்ளேயே கருத்து சொல்கிறது, அதுக்குள்ளே ஒரு விஷயம் சொல்கிறது, அதுக்குள்ளே ஒரு செயல் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு நல்ல செயலாக நம்ம எடுத்துக்க முடியாது. இல்லை, அவன் ஜெயிக்கிறான் தோக்குறான் அதெல்லாம் விடுங்க. ஒரு மனிதன் வர்றான்னா அவனுக்கு ஒரு சின்ன பேசு, அவன் என்னதான் பண்ணுறான் பார்ப்போம் அப்படிங்கிறதாச்சும் குறைந்தபட்சம் இருக்கணும்ல. அப்போ அதுக்கு கண்ணாப்புண்ணான ஒப்பீனியன்கள்லாம் இருக்கக்கூடாது. உலகத்தில் எல்லாருமே 0லேருந்து தான் வாழ்க்கைய ஆரம்பிக்கும். எல்லாருமே நாம் மனிதனாக பிறக்கும்போது டீச்சரு நீங்கள் வாத்தியார் போலீஸாக இப்போ பிறந்தோம்,
உங்களுக்கு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் போட்டு தானே கொஞ்சம் கல்வி அறிவுகளை கொடுத்து அடுத்த ரெடியாகி தானே நீங்கள் ஒரு அதிகாரிகளாக மாறி இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஜீரோவிலேருந்து தானே ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ எல்லா மனிதனும் ஜீரோவிலேருந்து தான் தொடங்குவான். அவனுக்கு அறிவு மேம்படுறது, அவனுக்கு திட்டம் மேம்படுறது, அவனுக்கு வியூ மேம்படுறது, அவனுக்கு இந்த மக்களை பார்க்கறதுக்கெல்லாம் டைம் இருக்கும். அது அவன் வருவான், அதுக்கு ஒரு பேஸ் கொடுத்தா அது வேற மாதிரி ரெடி ஆகும். அதை இந்த மக்கள்களோ இல்லை சுற்றி இருக்கிற சூழல்களோ அதை பார்க்க தயாராக இல்லை. அப்போ அவனை போர் பண்ண வைக்கிறாங்க. புரியுதுங்களா? அவனை வார் செய்ய வைக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனை என்கரேஜ் பண்ண கூட அங்கே ஆள் கிடையாது. அவ்வளோ பெரிய பீக்கில் இருக்கிறவங்க, அவ்வளோ பெரிய புகழில் இருக்கிறவனுக்கே அப்படி. ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிறவனை நினச்சி பாருங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஏழை வீட்டு ஒரு பொண்ணு வருது, ஒரு பெரிய இடத்துலேருந்து சம்மந்தம் வந்திருக்கு, ஒரு 50 லட்ச ரூபா நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னா உனக்கு இது தேவையா? உனக்கு ஏற்ற மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, அப்படி தான் சொல்லுவாங்க. சரி, ஒருவேளை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி ஒரு வாரம் டைம் கொடு, நான் யோசிக்கிறேன். 50 லட்ச ரூபாய் நான் கொடுக்க முடியாது, ஆனால் நான் ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கலாம், இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னாச்சும் சொல்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. அவங்க அங்கேயே அதை முறிக்கிறதுக்கு வாய்ப்பு பண்ணிடுவாங்க. அப்போ முறிச்சிருவாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் அங்கே கிடச்சிரும். அந்த பொண்ணு பெரிய லெவலில் செட்டில் ஆயிடுவான். அதுக்கப்புறம் இவங்க போய் மீட் பண்ணி, நீ நல்லா வந்துடுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் அம்மா என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, அந்த சூழல் சரியில்லை அப்படின்ட்டுருவாங்க. இப்போ இன்னைக்கு நான் அந்த நடிகரை சொன்னேன், நாளைக்கே அவன் பெரிய இடத்துக்கு வந்துட்டான்னுச்சிங்க, இந்த விமர்சனம் பண்ணுற ஆளுங்கள்லாம் முதல் ஆளுங்களா அவங்க தான் பூங்கத்தை வச்சுட்டு அவங்க வீட்டு வாசல் நிற்பாங்க. இதை எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. அது அப்போ ஒரு மனிதனை, உங்களுக்கும் அப்படித்தான், உங்கள் உறவோ உங்கள் சொந்தமோ யாருமே உங்களை வளர்க்கறதுக்கு தயாராக இல்லை. உங்களுக்கெல்லாம் ஒரு பேசலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்களா வளர்ந்தாதான் உண்டு. நீங்களே சாதாரணமாக வளர முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் ஒரே தொட்டியில் முன்னாடியெல்லாம் வளர்ந்துடலாம், இன்னைக்கெல்லாம் 10 தொட்டி மாற்றணும். அந்த மாதிரி ஒரு சூழல். முதல்ல நண்பர்கள் உதவுனா, உறவினர்கள் உதவுனாங்க, எல்லாம் சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்னைக்கு நண்பர்களும் உறவினர்களும் உதவுறாங்க, ஆனால் அவங்க தான் நமக்கு பின்னாடி போகிறதுக்கும் காரணமாகவும் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? உதவுறது முக்கியம் இல்லை. 2 விட்டுட்டு உதவுனா அது பேர் நான் உதவியாது. புரியுதுங்களா? பணமே உனக்கு கொடுக்க மாட்டேன், ஆனால் என்ன பண்ணுறது, உங்கள் அப்பா முகத்துக்காக கொடுத்து தொலைகிறேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நீங்கள் கொடுக்காமே இருக்கலாம். புரியுதுங்களா? அது அவனை எவ்வளோ பெரிய காயத்தை ஏற்படுத்திடும். இதுதான் விஷயம். இது கிராமத்துக்குள்ளே இருக்குது, அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இந்த சூழலுக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே சிக்கி கிடக்கிறோம். தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் உங்கள் உறவினர்கள் 50 பேர் இருப்பாங்க, நல்லவங்கன்னு நீங்கள் போய் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கூட தேர மாட்டாங்க. ஆனால் அவங்கள யாரையும் கட் பண்ண முடியாது. நடிச்சுக்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே கிடக்கிறோம். ஆனால் அவங்களாம் சரி கிடையாதுன்னு நமக்கு தெரிஞ்சு தான் இந்த வாழ்க்கையில் இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் நம்ம வச்சிருக்கிறோம், நம்ம சமூகத்தில் நிற்கிறோங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. ஒரு சாதாரணமாக ஒரு பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னா ஒரு கிராமத்தில் அந்த பிள்ளையும் அந்த குடும்பத்தையும் தூங்கவே விட மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த பிள்ளைக்கு குழந்தை இல்லாததுக்கு அதுக்கு உடல்ல சில ப்ராப்ளங்கள் இருக்கலாம், சில கால சூழல்கள் இருக்கலாம், சில ஜாதக ரீதியாக குழந்தை தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இந்த சூழலை உணராம இன்னும் இல்லையா, என்ன இல்லையா, உங்களுக்கு என்ன நல்லா இருந்தால் குழந்தை வந்திருக்கும், உங்களுக்கு அது சரியில்லை, இது இப்படி. அப்புறம் அவங்கள நேராக பார்க்கும்போது உனக்கா குழந்தை இல்லை, உன்ன மாதிரி ஆளுக்கா இல்லை அப்படிங்கிற அதையும் வேற சொல்லிக்கிறது. அப்ப அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய ப்ரெஷர் பாருங்க. அவங்கள வாழ விட மாட்டாங்க. நீங்க போய் அருவாள் எடுத்து வெட்டினாதான் அது வன்மம்னு கிடையாது. இது அதோட பெரிய வன்மம், இது பெரிய கொடுமை. அது நீங்க தீண்டாம ஜாதி கீதிங்கிறீங்க, பெரிய கொடுமையே இந்த குழந்தை செயலோ. ஒருத்தன் தொழிலில் லாஸ் ஆகிட்டு ஒருத்தன் உட்கார்ந்தானா அந்த கிராமமே அவனை சூசைட் பண்ண வச்சிடும். அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். ஓடுறான் அத்தனை பேருமா கப்பு வாங்கிட்டு விடியாட முடியும்? ஒருத்தன் தான் கப்பு வாங்குவான். அப்போ விழுக 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 அவனை தூக்கி தூக்கி அவனை அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாதான் அது செய்ய முடியும். அது இங்க ஆள் இல்லைல்ல, யார் தூக்கிட்டு போவா? யாரோ ஒருத்தர் தான் தூக்கறதுக்கு வர்றாங்க. அந்த யாரோ ஒருத்தர் தான் தேடுறோம் நம்ம. இது ரொம்ப இந்த அவலமான விஷயம். எவன் நெகட்டிவா பேசுனானோ அதுக்கப்புறம் அந்த பிள்ளை குழந்தை பிறந்தோன்னா அவன் ஆப்பிள் வாங்கிட்டு வருவான், கொய்யாப்பழம் வாங்கிட்டு வருவான். இவன் வாழ்த்தி அந்த குழந்தை வளரணுமா? நீங்களே சொல்லுங்க, அது எப்படி வளரும்? முதல்ல
அது எப்படி நல்ல தன்மையில வளரும்? புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எல்லாம் வைக்கிறீங்கல்ல, ஒருத்தட்ட கூட பாசிட்டிவிட்டியே இல்லைங்க. தயவு செய்து கல்யாணம்லாம் தனியா போய் பண்ணிட்டு வந்துருங்க. யாரையும் கூப்பிடாதீங்க. ஏன்னா நீங்க சோறு போட்டுருங்க எல்லாத்துக்கும். வீட்டுக்கே கூட பிரியாணி ஆர்டர் பண்ணி கொடுத்துருங்க. வாழ்த்தெல்லாம் வராதிங்கப்பா. ஏன்னா நல்ல தன்மை உருவாக்கிட்டு வாழ்த்த வாங்க. யார்கிட்ட இருக்குங்கிறீங்க? கடன் வாங்கி கல்யாணம் பண்ணணும்னு இவனுக்குலாம் என்ன கேடு அப்படின்னு உங்க கல்யாண மண்டபத்திலே உட்காந்து சொல்லிட்டு இருப்பான். அப்பா அம்மா உசுரை கொடுத்து அந்த கல்யாணத்தை நடத்துவாங்க. உங்க கல்யாணத்துல அவன் மொத்தமா அவன் அவ்வளவு பெரிய அதிர்வலைகளை போட்டு போயிடுவான். சிரிச்சு உங்களை வாழ்த்துறான் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். எங்க ஊர்ல எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு இருக்கிறான்னா மாங்கல்யத்துக்கு கட்ட போறாங்கல்ல, அப்ப அரிசனை கொடுப்போம்ல, இந்த குட்டிக்கு வந்த வாழ்வ பாரு, இந்த பையன் இவ்வளவு பெரிய வீட்லயா, என்ன தேவாலு அப்படின்னு சொல்லி தூக்கி போடும். புரியுதுங்களா? அவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 25-30 மைலுக்கு அங்கிட்டு நைட்ல பைக் எடுத்துட்டு வந்து கஷ்டப்பட்டு பத்திரிக்கை வச்சு, ஐயோ குடும்பத்தோட வந்துருங்க, முத நாளே வந்துருங்க, நீங்க வரணும் மதினி மதினி நீங்க வந்து, ஐயோ நான் வராமையான்னு அங்க போய் என்ன பண்ணுது இந்த அம்மா? ஆசீர்வாதத்தை பாருங்க. இப்ப நீங்க கிராமத்துல போய் இதை கேட்டீங்கன்னா, நான்லாம் பாசிட்டிவா தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு எல்லா பேரும் சொல்லுவாங்க. அப்ப யாருதான் அந்த கிராமத்துல நெகட்டிவா இருக்கா? சொல்லுங்க. இதுதாங்க, ஒரு மனிதனுக்குள்ள இன்னொரு மனிதன் வளர்றத பிடிக்கல. அந்த வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனை அழிக்க முடியலன்னு காம்ப்ரமைஸ் ஆகி போய் அங்க நின்னுக்கிறான். புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். காம்ப்ரமைஸ் ஆகி போய் நின்னுக்கிறான். அவன் வெற்றியெல்லாம் அவன் கொண்டாடலாம் இல்ல. பரவாயில்ல, அவன் ஜெயிச்சுட்டான், இன்னமே நம்ம இங்கிட்டு கத்திட்டு கிடந்தா சரியா வருது, அங்கே போய் நின்றுப்போம். சும்மா இல்லைனாலும் மாப்பிள்ளைன்னு ஒரு சும்மா போயிட்டு ஒரு இன்டென்ஸை போட்டு ஒரு பொக்கையை கொடுத்துட்டு விடியாந்துருவோம். அப்படிதான் அது அந்த வாழ்க்கையில இருக்கு. எங்க ஊர்ல போலீஸ் ட்ரைனிங்க்கு எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. அப்ப போலீஸ் ட்ரைனிங் போய் தோத்தவங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்காங்க. எங்க ஊர்லயே இருக்கிறாங்க ஒரு 7-8 பேர். அவங்க என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, என்னோட ரொம்ப நெருங்கிய சொந்தக்கார பையன் ஒருத்தன் போலீஸுக்காக அப்ளை பண்ணியிருந்தான். அவன் என்கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருப்பான். நான் தியானத்துக்காக எங்கேயாவது போனேன்னா அவனை அழைச்சிட்டு போவேன். அப்ப அவன் சொன்னா, நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் மாமா அப்படின்னு சொன்னான். சரிப்பா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சில விஷயத்த நான் சொன்னேன். அப்ப அவரு அந்த தோத்து போனார்ல, அவரு சொல்றாரு, இவனுக்குலாம் என்ன தகுதி இருக்கு, அவன் போய் போலீஸா போடுறாங்கிறான், இவெல்லாம் தேர மாட்டாங்க, இவெல்லாம் வேஸ்ட்டுங்க, ஏங்க கயிறு ஏற முடியுமாங்க, இவெல்லாம் தாண்டுவானாங்க, இவெல்லாம் உழுவானாங்க, இவெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு எல்லா பேரும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. யார் இவங்கெல்லாம் பார்த்தா ஆல்ரெடி போலீஸுக்காக ட்ரெயின் பண்ணி தோத்தவங்க. அதை இல்லாம சில பேர் என்ன செய்யறானா, இந்த குடும்பத்திலிருந்து தான் ஒருத்தன் போலீஸ் ஆகணும்னு அதுக்கு வரையறை வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த குடும்பத்தை, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம், அவன் போலீஸ் ஆகக்கூடாது. இவங்க அப்பா படிக்காதவன் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கான், அந்த அம்மா அப்படி போயிட்டு இருக்கு. இவங்க வீட்டுல இருந்து ஒருத்தன் போலீஸ் ஆகி இவங்க ஆகிடுவாங்களா? இவங்களுக்கு என்ன இருக்கு போலீஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு அதை வேற வரையறை பார்க்குறாங்க. அப்புறம் அவன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்றதுக்கு போய் அந்த கொள்ளைகள் வயல்கள் எல்லாம் அங்கேயே பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு லாங் ஜம்ப் தாண்டேன்ட்டு ஒரு பெரிய முள்ளு, இவ்வளோ பெரிய வேலியில போய் விழுந்து, அதில் நடுவில் விழுந்து காலில் பஞ்சர் ஆக்கிட்டான். அப்புறம் அதையும் சரி செஞ்சுட்டு திருப்பி போய் அட்டெம்ப்ட் பண்ணும்போது தோத்துட்டான். அப்போ அதை கொண்டாடுறாங்க. நான் சொன்னேன்ல, இவெல்லாம் தேர மாட்டான். அவன் அழுதுகிட்டு சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டான். திருப்பி என்னை பார்த்தான், ட்ரை பண்றான், ஜெயிச்சிருவ, உனக்கு போலீஸ் வேலை கிடைக்கும், நீ போலீஸ் ஆவ. எல்லா பேரும் அதை என்ன பண்றான், துக்கம் விசாரிக்கிற மாதிரி இங்கிட்டு வர்றான். ஏன் காதுபடி அங்கிட்டு போய், நான் அன்னைக்கு சொல்லலை, இவெல்லாம் தேர மாட்டாங்க, இவனை யாருங்க இவனெல்லாம் போய் ஓட சொல்றா, காலையில 4 மணிக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க, இவன்லாம் என்னங்க, நானே இவ்வளவு பெரிய பாடி பிட்டா வச்சு போக முடியல, இவன் போயிட முடியுமா? நான் என்ன சொன்னா, உன் கால கணக்கு வேற, உன் ஜாதகம் வேற, அவன் ஜாதகம் வேற, அவனோட கால கணக்கு வேற. நீ குடும்பத்தை பாக்குற, அப்பாவை பாக்குற, நான் கால கணக்கை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை ட்ரெயின் பண்ணி அவன் போலீஸ் ஆயிட்டான். இப்ப என்ன சொல்றாங்க, அவனுடைய அப்பா அம்மா விடாமுயற்சியா அந்த பராசக்தி கோயிலுக்கே போயிட்டு இருந்தாங்க. அந்த சாமியோட சக்தி தாங்க இப்படி வந்துருச்சு அவனுக்கு. அந்த சாமி கை கொடுத்துட்டா பாத்தீங்களா? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இவங்க எல்லாம் நம்ப மாட்டேன்ட்டாங்க. அந்த அம்மா அவங்க அம்மா இருக்கால, அந்த பையனோட அம்மா, எப்ப பார்த்தாலும் அந்த ஆதிபராசக்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது தாங்க அப்படி கை கொடுத்துருச்சு. இப்ப இவன் உழைப்பெல்லாம் போயிருச்சு, அங்கிட்டு மாத்திட்டாங்க, இப்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ போலீஸ் வேலைக்குள்ள எவ்வளோ இடையூறுகள் இருக்கு, நிம்மதியே இருக்காது.
ஆனால் இவங்க மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா அதில் வர 25,000 30,000 வணிகத்தை தான் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற எவ்வளோ பெரிய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் கூட மனைவி குழந்தையோட வாழ முடியாது, லீவு கிடையாது, ஒரு விஷயம் கிடையாது. ரோட்டில் போட்டுருவாங்க, சுடுகாட்டில் போட்டுருவாங்க, தலைவன் வர்றான்னு எங்கேயோ தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அந்த வாழ்க்கையை பற்றி இவங்களுக்கு தெரியாது. அதில் ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்குது, அதில் ஒரு கௌரவம் இருக்குது, அதில் ஒரு பெரிய வணிகமாக ஒரு அமௌண்ட் வருது, நம்பகத்தன்மையோட ஒரு அமௌண்ட் இருக்குது. அதில் சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டை நம்ம கொஞ்சம் பலப்படுத்திக்கலாங்கிற மட்டும்தான் உறவினர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற உண்மையான ப்ராக்டிக்கலை யாரும் பார்க்கறது. அப்போ இதெல்லாம் இல்லை மக்கள்கிட்ட. அப்புறம் நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? நீங்கள் எப்படி ஒரு கிராமத்தில் நம்பி வாழ்வீங்க? சென்னை மாதிரி நகரத்தில் நாங்கள்லாம் அழுக்கு சட்டை போட்டு போனால் எவனுமே கண்டுக்க மாட்டான். அதே எங்கள் ஊரில் போட்டு போக முடியாது. சென்னையில் என்னன்னா எவனையும் கண்டுக்க மாட்டாங்க. நீ அழுக்கு சட்டை போட்டானா, பட்டு சட்டை போட்டானா, புரியுதுங்களா? ஒரு தெருவுக்குள்ள அவனெல்லாம் எவனும் கண்டுக்க மாட்டானே. அவன் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பான். அதனால நம்ம ஃப்ரீயாக வாழலாம். நம்ம ஏழையாக இருக்கிறோங்கிறது பிரச்சனையே கிடையாது. நம்ம எங்கே வேணாலும் போய் உட்காரலாம். பிளாட்ஃபார்மில் உட்காரலாம், மரத்தடியில் உட்காரலாம். அதே ஊரில் போய் மரத்தடியில் பிளாட்ஃபார்மில் உட்காந்தாலும் அப்பவே தெரியும் பைத்தியம் ஆயிட்டான்னு. இங்கே நான் உட்காருவான்னு எனக்கு அப்பவே தெரியும். அங்கே போய் என்ன சொல்லுவான்னா, உன் தம்பி இருக்கான்ல, அதான் உன் சித்தவா பையன், அந்த ரெட்டை பனை மரத்துக்கிட்ட உட்காந்துருக்கான், எனக்கு அப்பவே தெரியும் அங்கே தான் அவன் உட்காந்துருப்பான்னு. அங்கே உட்காரலாமா? அங்கே ஒரு குறைத்தி தூக்கு போட்டு செத்தா, இவன் அங்கே உட்காந்துருக்கான், இவன் அங்கே தான் உட்காருவான், இவன் தலைவர் அங்கே தான் அப்படின்ட்டுருவாங்க. இதே சென்னையில் நீங்கள் எங்கே வேணாலும் சிக்னலில் கூட உட்காந்துருங்களே, ஏவனும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டான். ஏங்க இவர் நந்தன சிக்னலில் உட்காந்துருக்காரு, அடையார் சிக்னலில் உட்காந்துருக்காரு, ஏவனும் சொல்ல மாட்டான். அவன் எப்போ சிக்னல் எடுக்கும், எப்படா வேலைக்கு போகணுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பான். வந்து இவன் சிக்னலில் உட்காந்துருக்கான், எவன் பிச்சை எடுக்கிறான்லாம் பார்க்க மாட்டான். புரியுதா? கடவுளே சிவபெருமானே நேரடியாக நந்தன சிக்னலில் உங்கள்கிட்ட உண்டியலை குலுக்கி காட்டினாலும் சிவபெருமானுக்கு ரெண்டு ஓரமானுங்களே கொஞ்சம் அப்படிதான் பார்ப்பான. நீங்கள் சிவன்லாம் அவன் கவனிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. புரியுதுங்களா? அதே பக்கத்தில் இருக்க டிராஃபிக் போலீஸே அவர் பெரிய நாராயண பக்தராக இருப்பார். வந்திருக்கவனே நாராயணா, எங்கள் சிஎம் வர டைம் எங்கிட்ட ஓரமாக நின்னுப்பா, பிச்சை எடுக்கலாம், அங்கே தள்ளி நின்னுப்பா. நான் நாராயணன், தள்ளுப்பா, நாராயணங்கிற உன் பேர் ரைட்டு தள்ளுன்றுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இதுதான் விஷயம். அப்போ நம்ம எப்படியாப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் பார்த்துக்கணும். 1% கூட பாசிட்டிவிட்டி கிடையாது. நீங்கள் வாழணும்னா தனியாக காட்டுக்குள்ளே தான் போய் வாழ முடியும். இந்தியாவில் உலகத்தில் எந்த நகரத்துக்குள்ளேயும் நீங்கள் வாழவே முடியாது. அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க நம்ம உலகத்தை. நீங்கள் பக்கத்து வீட்டையும் நம்பி வாழ முடியாது, பின்னாடி வீட்டையும் நீங்கள் நம்பி வாழ முடியாது. நீங்கள் வீடு கட்டினாலும் சாபம் கொடுப்பாங்க, நீங்கள் வீட்டை இடித்தாலும் சாபம் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? வீடு கட்டும்போது சத்தம் வருதுன்னு சாபம் கொடுப்பாங்க, வீடு இடிக்கும்போது தூசி வருதுன்னு சாபம் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? நீங்கள் வாழும்போது ஐயோ இப்படி வாழ்ந்துட்டான் அப்படின்னு உங்களை எரிச்சு கொட்டுவாங்க. நீங்கள் வீட்டை விட்டு காலி பண்ணி ஊரே ஒன்றும் இல்லாமல் போதும்போதுதான் இந்த நாய் அப்பவே தெரியும் அப்படின்னு அப்பையும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் விஷயம். யாராலையும் எதையும் நம்மளை வாழ்த்துறதுக்கோ, நம்மளை கொண்டாடுறதுக்கோ, நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கோ, கைட் பண்ணுறதுக்கோ, நமக்கு ஆறுதலாக இருக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க. ஏதோ இந்த சொல்லுவாங்கள்ல, தப்பி பிறந்த ஒரு குழந்தைன்னு தம்பிரான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஊரில் எவனாவது ஒருத்தங்க உங்கள் மேலே உண்மையாக விசுவாசமாக எவனாவது ஒருத்தனை பார்க்கலாங்க. 1000 பேர் இருக்கிறதுல ஒருத்தனை பார்க்கறது ரொம்ப அரிதுங்க. இவ்வளோதான். அதுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளால ஒரு மேம்பட்ட நிலையை உருவாக்க முடியல, நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனான ஒரு தலைவரை உருவாக்க முடியல, ஒரு நல்ல செயலை நம்மளால ஸ்டாண்ட் எடுக்க முடியாதது காரணம் தான். நமக்கு தெரியாதா அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைன்னு? நமக்கு தெரியாதா அதிகாரம் சரியில்லை, இந்த அதிகாரி சரியில்லை, இந்த கவர்மெண்ட் சரியில்லைன்னு தெரியாதா? ஏன் நம்மளால உருவாக்க முடியலன்னா சூழலே அப்படி இருக்கு. அங்க அரசாங்கம் சரியா இருக்கிறது தாண்டி மக்களே சரியா இல்ல, அரசாங்கத்தோட மோசமா இருக்கு. புரியுதுங்களா? கவர்மெண்ட் ஆபீஸுக்குள்ள போனீங்கன்னா இந்த டேபிள்ல இருந்து அந்த டேபிள கூட திரும்பி பார்க்க மாட்டாரு. அவர் பக்கத்து டேபிள்ல என்ன நடக்குன்னு கூட பார்க்க மாட்டாருங்க. அவ்வளவு சின்சியரா இருக்குல்ல. அந்த எனக்கு எதுக்குங்கிறது தான் அவரோட விஷயம். அதே தான் இன்னைக்கு மக்கள்கிட்டையும். புரியுதுங்களா? நீங்க எப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல்முறை. அப்ப நீங்க ஏதாவது உங்களுக்கு பாசிட்டிவிட்டி நீங்களும் உங்க குடும்பத்தையும் உருவாக்கிக்கிறதுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்திலேருந்து தனிச்சு இருந்துட்டீங்கன்னா நல்லது. நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்க செல்போன்ல இருக்கிற நம்பர்லாம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நீங்க காப்பாற்றப்பட்டீங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதான் விஷயம். கல்யாணம் பண்ணீங்க, பிறந்த நாள் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு 2 பிச்சைக்காரனை கூட்டியாந்து சோறு போட்டுருங்க.
அவன் உங்களை மனசார வாழ்த்திட்டு சாமி எஜமா நீ 100 வருஷம் நல்லா இருப்பான்ட்டு போயிடுவான். சொந்தக்காரனுக்கு கறி பிரியாணி போடுங்க, விசேஷத்துல கூப்பிட்டாந்து போடாதீங்க, வேற நாள்ல போட்டுருங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆகி போச்சு. யாருக்கிட்டயுமே இது இல்லை. நீங்க யாருக்கிட்டயுமே கிடையாது. எந்த ஊருக்கு வேணாலும் நீங்க போங்க, யாருக்கிட்டயுமே கிடையாது. அதனால இது மாறப்படணும். அப்ப நீங்க உங்களை பாதுகாத்தாதான் உண்டு. உங்களை எல்லாம் வேற யாரும் பிரத்யேகமா பாதுகாக்கலாம் வரமாட்டாங்க. நீங்களே கர்ணம் கையை ஊனி உங்களை பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா உண்டு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சவால் காத்துரு. புரியுதுங்களா? பேப்பரை படிச்சுதான் நீங்க அதிர்ச்சியை தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. கதவை திறந்தீங்கன்னாவே பக்கத்து வீட்டுக்காரன் அதிர்ச்சியை கொடுத்துருவான். அதனால நீங்க அதை பார்த்துக்க வேண்டியதை செய்யலாம்.